வணக்கம். இந்திய ஜனநாயகம் எப்படி இயங்குதுன்னு நாம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம அத வடிவமைக்கிற ஒரு சட்டம் இருக்கு. அது பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்களே உங்கள ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒருத்தர் உங்க விருப்பத்துக்கு எதிரா ஓட்டு போட்டா அவங்கள யாரு தடுத்து நிறுத்த முடியும்? இந்த கேள்விக்கான பதில தேட நாம முதல்ல கொஞ்சம் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருவோம். பிலிப்பீன்ஸ்ல 1986ல ராணுவ தலைவர்களே கட்சி மாறினாங்க. அதோட விளைவு 20 வருஷமா இருந்த ஒரு சர்வாதிகாரியோட ஆட்சியே கவிழ்ந்து போச்சு. இது ஏதோ அந்த காலத்துல நடந்த கதைன்னு நினைக்காதீங்க. இப்போ சமீபத்துல 2023ல இஸ்ரேல்லயும் இதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. அங்க ராணுவத்துல இருந்த ரிசர்வ் வீரர்கள் சேவை செய்ய மறுத்துட்டாங்க. தெருவுல போராட்டம் மட்டும் நடந்திருந்தா இது சாத்தியமாயிருக்காது. ஆனா உள்ள இருந்தவங்களே கொடுத்த இந்த அழுத்தம் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய சட்டத்திருத்தத்தையே நிறுத்தி வச்சது. பிலிப்பைன்ஸ்லயும் சரி, இஸ்ரேலையும் சரி, இந்த ரெண்டு சம்பவத்திலயும் நம்ம பாக்குற ஒரு பொதுவான விஷயம்தான் எலிட் டிஃபெக்ஷன். அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ராணுவம், அரசியல் இல்ல பொருளாதாரம்னு அதிகாரத்துல இருக்கிற முக்கிய புள்ளிகள் ஆளுங்கட்சிக்கு எதிரா திரும்புறது அல்லது தங்களோட ஆதரவை வாபஸ் வாங்குறது. இது உண்மையிலேயே ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வருது. இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த எலீட் டிஃபெக்ஷன் முறை நம்ம இந்தியால வேலை செய்யுமா? இந்த கேள்விக்கு பதில் அவ்ளோ சுலபம் இல்ல. ஏன்னா இந்தியால தனிப்பட்ட முறையில ஒருத்தர் தான் எதிர்ப்ப தெரிவிக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய அமைப்பு ரீதியான தடை இருக்கு. அதாவது ஒரு பூட்டு மாதிரி. அந்த பூட்டுக்கு பேரு தான் கட்சித்தாவல் தடை சட்டம், அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லா. நம்ம அரசியல் அமைப்புல 10வது அட்டவணையில இது இருக்கு. இதோட நோக்கம் நல்ல நோக்கம்தான். அதாவது அரசியல் நிலைத்தன்மையே கொண்டு வரணும். எம்பி, எம்எல்ஏகள் அடிக்கடி கட்சி மாறி ஊழல் பண்றத தடுக்கணும். ஆனா இதுக்கு ஒரு பெரிய பக்க விளைவு இருக்கு. ஒரு எம்பி இல்ல எம்எல்ஏ தன்னோட மனசாட்சிப்படி தான் கட்சி சொல்றதுக்கு எதிரா ஓட்டு போட நினைச்சா இந்த சட்டம் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குது. இது வெறும் மனசாட்சி போராட்டம் மட்டும் இல்ல, அவங்களோட அரசியல் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயமா மாறிடுது. சரி, இந்த சட்டம் நடைமுறையில எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க, சில பெரிய போராட்டங்களை ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு ஒரு தெளிவான படம் கிடைக்கும். இப்ப இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிலிப்பீன்ஸ்ல லட்சக்கணக்கான மக்கள் தெருவுக்கு வந்தாங்க. ராணுவமும் கட்சி மாறிச்சு, ஆட்சி கவிழ்ந்தது. இஸ்ரேலும் அப்படித்தான். மக்கள் போராட்டத்தோட ராணுவ வீரர்களும் சேர்ந்ததால சட்ட திருத்தம் நிறுத்தப்பட்டது. ஆனா இந்தியால 2019ல நடந்த சிஏஏ போராட்டங்களை பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் போராடினாலும் ஒரு எம்பி இல்ல எம்எல்ஏ கூட கட்சிக்கு எதிரா திரும்பல. அதனால சட்டம் அப்படியேதான் இருக்கு. இந்த எலீட் டிஃபெக்ஷன் நடந்ததா இல்லையாங்கிறது எவ்ளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது பாத்தீங்களா? இதுதான் விஷயமே. ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, வெறும் தெரு போராட்டங்கள் மட்டும் ஆட்சியை கவிழ்க்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த போராட்டங்கள் ஆளுங்கட்சிக்குள்ளேயோ, அரசு இயந்திரத்துக்குள்ளேயோ இல்ல பாதுகாப்பு படைகளுக்குள்ளேயோ ஒரு பிளவை ஏற்படுத்தணும். அப்போதான் மாற்றம் சாத்தியம். அப்படியானா இந்தியாவுல தனிநபர் எதிர்ப்பு சாத்தியமே இல்லையா? இது ஒரு ஜனநாயக முட்டுச்சந்தா? அப்படியும் சொல்லிட முடியாது. ஏன்னா இந்தியாவுல மாற்றத்தை கொண்டு வர ஒரு தனித்துவமான வழி இருக்கு. அந்த வழிய நம்ம 2020-21ல நடந்த பிரம்மாண்டமான விவசாயிகள் போராட்டத்துல பார்த்தோம். 3 சர்ச்சைக்குரிய வேளாண் சட்டங்களையும் முழுசா திரும்ப பெற வச்சாங்க. அது ஒரு பெரிய வெற்றி. அப்ப கேள்வி இதுதான், மத்த போராட்டங்கள் தடுமாறினப்போ இந்த விவசாயிகள் போராட்டம் மட்டும் எப்படி ஜெயிச்சது? அந்த அமைப்பு ரீதியான பூட்டை எப்படி அவங்க உடைச்சாங்க? இதுக்கான பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது. இங்க வெற்றிக்கு காரணம் தனிப்பட்ட எம்பிக்கள் கட்சிக்கு எதிரா திரும்பினதில்ல. ஏன்னா அப்படி செஞ்சா கட்சித்தாவல் தடை சட்டம் அங்க பதவியே பறிச்சிடும். ஆனா இங்க நடந்தது என்னன்னா, ஒரு முழு கட்சியுமே ஆளுங்கூட்டணியை விட்டு வெளியே போயிருச்சு. இதுதான் இந்தியால அமைப்பு ரீதியான மாற்றத்துக்கான ஃபார்முலா. முதல்ல ஒரு போராட்ட இயக்கம் தெளிவான குறிப்பிட்ட கோரிக்கைய வைக்கணும். 2வது, அந்த கோரிக்கைக்கு பின்னால பெரிய பொருளாதார அல்லது சமூக சக்தி இருக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா ஆளுங்கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கிய கட்சி கூட்டணியை விட்டு வெளியேறணும். ஷிரோமணி அகாலிதளம் கட்சி என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறினப்போ அது அரசாங்கத்துக்குள்ள ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துச்சு. அதுதான் அவங்கள சட்டங்களை திரும்ப பெற வச்சது. சரி, இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இதனால நமக்கு என்ன? நாம தேர்ந்தெடுத்து அனுப்புற எம்பி, எம்எல்ஏக்களை இந்த அமைப்பு எப்படி பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க ஓட்டு போடுற எம்பி ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், 2 பேருமே இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான். எம்பிக்கள் தேசிய அளவிலான சட்டங்கள் பத்தியும், எம்எல்ஏக்கள் மாநில அளவிலான சட்டங்கள் பத்தியும் முடிவெடுப்பாங்க. ஆனா இந்த சட்டத்தோட தாக்கம் பெரும்பாலும் தேசிய அரசியல்ல தான் ரொம்ப தெளிவா தெரியுது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம்.
தமிழ்நாட்டுல இருந்து போன ஒரு எம்பிக்கு மத்திய அரசு கொண்டு வர்ற ஒரு சட்டம் தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு முன்னாடி என்னென்ன வழிகள் இருக்கு? 1, கட்சிக்கு எதிரா ஓட்டு போடலாம். ஆனா அப்படி செஞ்சா பதவி பறிபோகும். 2, ஓட்டு போடாம விலகி இருக்கலாம். அப்பவும் பதவி பறிபோக வாய்ப்பிருக்கு. 3வது வழி, கட்சிக்குள்ள பேசி பார்க்கலாம். ஆனா பொது வெளியில அமைதியா இருந்துட்டு கட்சி சொல்றபடி ஓட்டு போடலாம். இது ஒண்ணுதான் அவரோட பதவிய காப்பாத்துற ஒரே பாதுகாப்பான வழி. அப்போ என்ன ஆகுது? இந்த அமைப்பு முறையில மக்கள் பிரதிநிதிகள் பொது வெளியில அமைதியா இருக்கிறது கட்டாயமாக்கப்படுது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நாடாளுமன்றத்துல விவாதிக்கிறத விட கட்சிக்குள்ளேயே பேசி தீர்க்கிறதுக்கு தான் இந்த சட்டம் மறைமுகமா வழிவகுக்குது. கடைசியா இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வைக்குது. அரசியல் நிலைத்தன்மைக்காகவும் குதிரை பேரத்தை தடுக்கவும் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் கடைசியில ஜனநாயகத்தோட முக்கியமான அம்சமான கருத்து வேறுபாடுகளையும் எதிர்ப்பு குரல்களையும் நிறுத்திவிட்டதா? ஜனநாயகம் ஆரோக்கியமா இருக்க தேவையான சுய சரிபார்ப்பு திறனை நாம இழந்துட்டோமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?